இங்க ஒரு பையனோட அம்மா அப்பா திடீர்னு குட்டியா மாறிடுறாங்க. அவங்க குளிக்கிறதுக்கு கூட காஃபி கப்பை தான் பாத் டப்பா யூஸ் பண்றாங்க. இவங்க 2 பேர் குளிச்சு முடிச்சதும் ஹேர் ட்ரையர் வச்சு இவங்கள காய வைக்கிறான். அந்த ட்ரையர்ல இருந்து காத்து வரது எல்லாமே இவங்களுக்கு ஒரு புயல் அடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த காத்தை நிப்பாட்டினதும் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாம அவங்க அம்மா அந்த கிரீம்குள்ளேயே விழுந்துடுறாங்க. அதுக்குள்ள இவங்க அப்பா டாய்லெட் போறேன்னு சொல்லி அந்த யூரின்குள்ளேயே விழுந்துடுறாரு. இவனுக்கு வேற வழி தெரியாம இவனோட கையை விட்டே அவங்க அப்பாவை எடுத்துடுறான். பார்த்தா அவங்க அப்பா உடம்பு முழுவதும் நனைஞ்சு போய் கிடக்குறாரு. இந்த ஸ்மெல்லுனா தாங்க முடியாம அவங்க அப்பாவை மறுபடியும் குளிக்க வைக்கிறான். இவன் கையை வச்சுட்டு சும்மா இல்லாம இவன் கையில வச்சிருக்க ட்ரிம்மரை எடுத்து அவங்க அப்பா தலையில வச்சிடறான். இந்த ட்ரிம்மரை விட அவங்க அப்பா தலை சின்னதா இருக்கிறனால முடி எடுத்தும் எடுக்காத மாதிரி ஆயிருது. இவங்க 2 பேரையும் தூங்க வைக்கணும்னா கூட அவனோட ஷூவை கலட்டி அதுல தான் இவங்க 2 பேரையும் தூங்க வைக்கிறான். அடுத்த நாள் இந்த 2 பேரும் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறதுக்கு ஒரு சின்ன பொம்மையோட ட்ரெஸ்ஸை கொடுத்து மாத்திக்க சொல்றான். அவங்க 2 பேரும் ரெடியாகி வரக்குள்ளியும் மேகினா செஞ்சு அதை சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு குட்டி கப்பில் அதை போட்டு அவங்க கிட்ட தரான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரையும் சைக்கிள்ல உட்கார வச்சு சேஃப்டியான பெல்ட் ஹெல்மெட்னா போட்டு அவங்கள சைக்கிள்ல கூட்டிட்டு போறான். அங்க உள்ள ஒரு மந்திரக்காரியால தான் இவங்க அப்பா அம்மா 2 பேருமே சின்னதா இருப்பாங்க. கடைசியா இவங்க ஸ்கூல்ல உள்ள பிரின்சிபலோட ஹெல்ப்போட இவங்க 2 பேரையும் பெருசாக்கிடுறான்.